இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் என் அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் முழுவதும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படிய தேவன் கொடுத்த கிருபைக்காக அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து எழுதப்பட்ட 7 உவமைகளை குறித்து இந்த வாரம் முழுவதும் தியானிக்கும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். முதல் உவமையிலே விதைக்கிறவன் உவமையாக நம்முடைய இருதயம் நல்ல நிலமாக, உணர்வுள்ள இருதயமாக, இயேசுடைய அன்பை வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவது உவமையிலே கோதுமை விதைகளாக விதையை விதைத்திருக்கும் போது களைகளும் அதிலே வந்தது. ஆனால் நாம் கோதுமை மணிகளாக, தேவனுடைய ராஜ்யமாகிய பொக்கிஷத்திலே சேர்க்கப்படுகிற கோதுமை மணிகளாக வாழ வேண்டும். களைகளாக இருப்போமானால் அது சுட்டரிக்கப்படும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். மூன்றாவது உவமையிலே தேவனுடைய ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. கடுகு விதையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறதோ அதுபோல நமக்குள்ளே வைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசம் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைய வேண்டும். அற்புதம் நடந்தாலும், அற்புதம் நடக்க தாமதமானாலும் இந்த விசுவாசம் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அடுத்ததாக நான்காவது உவமையாக பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். அது நமக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை பற்றின விசுவாசம் நமக்குள்ளே நல்ல சுபாவங்களை மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நமக்குள்ளே இருந்து அது மற்றவர்களுக்குள்ளும் இந்த விசுவாசம் பரவ வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அடுத்ததாக பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைக்கப்பட்டிருந்த பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். அப்படியானால் மறைக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷமாகிய இயேசு கிறிஸ்துவை கண்டுபிடிக்கிற இந்த புதிய விசுவாசிகளின் அனுபவத்தை நாம் கற்றுக்கொண்டோம். அடுத்ததாக பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது என்று சொல்லி ஏற்கனவே கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் இன்னும் அதி உன்னத அனுபவங்களாகிய பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமாகிய அந்த வெளியேற பெற்ற முத்தை பெற்றுக்கொள்வதும், அவருடைய வரங்களை பெற்றுக்கொள்வதும், அவருடைய 9 வித வரங்கள், 9 வகையான கனிகள், இவைகளையெல்லாம் வெளிப்படுத்துகிறதுமான இயேசு கிறிஸ்துடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற அந்த அனுபவத்தை நாம் தேட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த கடைசி உவமையிலேயே பரலோக ராஜ்யம் விதவிதமான சகல விதமான மீன்களை வாரிக்கொள்ளுகிற வலைக்கு ஒப்பா இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். திரளான மீன்கள், விதவிதமான சகல விதமான மீன்களை வாரிக்கொள்ளுகிற வலைக்கு ஒப்பா இருக்கிறது என்று சொல்லி இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 47 முதல் 50 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். இந்த வலைகளை விரிப்பது, மீன்களை பிடிப்பது என்பது ஏற்கனவே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு பேசும் பொழுது, பேதுருவை அழைக்கும் பொழுது, என் பின்னே வா, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படியானால் இந்த வலை வீசுகிற அனுபவம், மீன்களை பிடிக்கிற அனுபவம், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற மனுஷரை பிடிக்கிற அனுபவத்தோடு ஒப்பிடப்பட்டு சொல்லப்படுகிறது. அப்படியானால் தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வரும் பொழுது, தேவனுடைய ராஜ்யம் வலைக்கு ஒப்பா இருக்கிறதுனாலே அது ஒரு சாதாரண வலை அல்ல. அது மிக பெரிதாக திரளான மீன்களை சகல விதமான, அதாவது சகல பாஷைக்காரராக இருக்கலாம், சகல தேசத்தாரா இருக்கலாம், சகல மொழி பேசுகிறவர்கள், விதவிதமான கலாச்சாரம் உள்ளவர்கள், சகல விதவிதமான மதங்கள், சமுதாய பின்னணி உள்ளவர்கள் யாரா இருக்கலாம், விதவிதமான சகல விதமான மீன்களை பிடிக்கிற வலையாக தேவனுடைய ராஜ்யம் ஒப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே நாம் அறிந்து கொண்டோம், தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதி, அது சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கிறது? நீதி எங்க இருக்கிறது? சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் எங்க இருக்கிறது? அது நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறது. இதை நம்ம இப்படி சொல்லலாமா? எப்படி ஒரு பாராளுமன்ற கட்டடம் டெல்லியில இருந்தாலும் பாராளுமன்றத்திற்கு தலைவர், அதாவது நம்முடைய பிரதம மந்திரி, நான் ஒரு குறிப்பிட்ட நபரை சொல்லவில்லை, அந்த குறிப்பிட்ட ஒரு போஸ்டிங்க, அந்த பதவியை நான் சொல்றேன், அந்த பதவியில இருக்கிறவங்க அந்த கட்டடத்தை விட்டு வெளியே வந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரமும் உரிமையும் அவர்களோடு கூட தான் இருக்கும். நம்முடைய பிரதம மந்திரி நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வருகிறார் என்று சொன்னால் அவர் இங்கே வந்தும்
அவர் தன்னுடைய பிரதமருக்குரிய அத்தனை உரிமைகளோடும் அதிகாரங்களோடும் காரியங்களை பேச முடியும், திட்டங்களை அறிவிக்க முடியும், செயல்பட முடியும். பாராளுமன்ற கட்டடம் என்பது பிரதமருக்கான ஒரு அலுவலகமே தவிர அதற்கு உள்ளே இருந்தால்தான் அதிகாரம் என்பது இல்லை. அவங்க எங்க இருந்தாலும் அந்த அதிகாரத்தோடு செயல்படுறாங்க. அதுபோல பரலோக ராஜ்யம் ஒரு நம்முடைய பார்வையில அது 3வது வானம் என்று சொல்லப்பட்டாலும், அது மிக தூரத்தில் இருக்கிறது என்பது போல் எண்ணப்பட்டாலும், அந்த ராஜ்யத்தின் எஜமானராகிய இயேசு நமக்குள்ளே வந்து விடும் பொழுது அவர் சகல அதிகாரங்களோடும் வல்லமைகளோடும் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். அப்படியானால் அந்த பரலோக ராஜ்யம் வலைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறதனால் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே, பரிசுத்த ஆவியானுடைய சகல வரங்கள், சகல கிருபை வரங்களும் சகல விதமான கனிகளும் நமக்குள்ளே இருக்கிறபடினாலே இந்த வலையை வீசி நம் திரளான ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியும். ஒருவேளை வலை வீசுகிற அனுபவம் என்பது எல்லாராலையும் முடியாது. அதுக்கு ஒரு பழக்கம் இருக்கணும் பாருங்க. வலை வீசுறது, வலையை பற்றி தெரியணும், வலையோடைய அளவை பற்றி தெரியணும், அதை எப்படி வீசணுங்கிறத பற்றி தெரியணும், அது எவ்வளோ ஏரியா கவர் ஆகணும்னு தெரியணும். அந்த ஏரியாவுக்குள்ள அகப்படுகிற அத்தனை மீன்களையும் அந்த வலை வாரிக்கொள்ளுகிறது. வாரிக்கொண்டு படகை நிரப்புகிற, பேதுருடைய படகை நிரப்பத்தக்கதாக, வலை கிழிந்து போகத்தக்கதாக ஆண்டவர் மீன்களை கொடுத்தார் என்று சொல்லி நாம் லூக்கா 5வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். அப்படியானால் இந்த வலை வீசுகிற அனுபவம் என்பது அதை பற்றி கற்றுக்கொள்ளுகிற அனுபவம், அதை பற்றி அறிந்து கொள்ளுகிறது. நாம் இயேசுவோடு உறவாடி அவரோடு உள்ள இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பை நாம் சொல்ல முடியும். அவரோடு கூட பழகுவது, அவரோடு கூட பேசுவது, அவருடைய இதய துடிப்பை உணர்வது, அவருடைய சித்தத்தை அறிவது, இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் பழகுகிறது தான் அந்த வலை வீசுகிற அனுபவம். அந்த அனுபவங்களோடு இயேசுவோடு உள்ள ஆழமான உறவிலே நாம் இணைக்கப்பட்டவர்களாய் இந்த அனுபவத்தோடு, அந்த வலை வீசுதல் என்பது இந்த அனுபவத்தோடு நாம் உலகத்திற்குள்ளே புறப்பட்டு செல்லும் பொழுது ஆண்டவருக்கென்று, அவருடைய ராஜ்யத்திற்கென்று திரளான மீன்களை, திரளான ஆத்துமாக்களை சேகரித்து கொள்ள முடியும், அந்த வலைக்குள்ளாக இழுத்து கொள்ள முடியும். அப்படித்தான் பாருங்க, இன்னைக்கு ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், சுவிசேஷர்கள், போதகர்கள், இவர்கள் எல்லாரையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கிற வெளியேற பெற்ற அபிஷேகம், இவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் வெளிப்படுகிற ஆவிக்குரிய வரங்கள், இவைகளை கொண்டுதான் தேவனுக்கு என்று திரளான ஆத்துமாக்களை இவர்கள் ஆதாயம் பண்ணுகிறார்கள். இன்றைக்கு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி, நீங்க ஒவ்வொருவரும் ஒரு சாதாரண விசுவாசியா இயேசுவை ஏற்றுக்கொண்ட அனுபவத்தோடு மாத்திரமல்ல, ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு நிலைமையோடு நின்று விடுவதாக அல்ல, அதற்கும் மேலாக திரளான மீன்களை பிடித்து கொள்கிற இந்த வலையை போன்ற ஆண்டவருக்கு என்று திரளான ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற தேவனுடைய ராஜ்யத்தின் வலையாக நாம் வாழும்படி தேவனாகிய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட மேலான கிருபைகளை தரும்படி தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட தம்முடைய சத்தியத்தை தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்படிப்பட்ட அனுபவங்களுக்காய் நாம் ஜெபிப்போமா? நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இதுவரைக்கும் ஆண்டவரை 7 உவமைகளை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசிக்கொண்டே வந்த உம்முடைய ஆழமான சத்தியங்களுக்காக ஆண்டவரே, உம்முடைய அன்பின் வெளிப்பாடுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுகிறீர், நீர் எங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்க கற்றுக்கொண்டபடி ஆண்டவரே, புதிதான விசுவாசிகளா இருந்தாலும் ஆண்டவரே, இன்னும் ஆவிக்குரிய வளர்ச்சியிலே வளரத்தக்கதாக, ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுக்கொண்டிருந்தாலும் பிரயோஜனமற்ற நிலைமையில நின்று விடாதபடிக்கு வலைகளை விரிவாய் வீசி திரளான ஆத்துமாக்களை உமக்கென்று ஆதாயம் பண்ணுகிறவர்களாக செயல்படக்கூடிய உம்முடைய உன்னதமான உறவுக்குள்ளே இன்னும் வளர்ந்து பெருகும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய உன்னத உறவுக்குள்ளே இணைக்கப்படும்படி ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் உம்மோடு ஒட்டி உம்மோடு பின்னி பிணைந்து வருகிற வாழ்க்கையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து விடுவீராக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் தேவரீர் ஒருவருக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.